வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகமாகி வருது. ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழையும், ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியுமா? அப்படிலாம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. மழை கடந்த நாட்கள்ல, குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்ன தேதிகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வலுவான கனமழை தென் மாவட்டங்கள்ல பதிவாகியது. இன்னும் பல்வேறு பகுதிகள்ல குறிப்பாக நெறைய இடங்கள்ல 4 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்ன்னு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல வலுவான கனமழை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகள்ல தீவிரமடைந்ததை நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு கனமழை தீவிரமாக இருக்கும்? தமிழ்நாடு முழுவதுமாகவே மழையினுடைய தீவிரம் இருக்குமா? அல்லது குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை வாய்ப்புகள் இருக்குமா? இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லி பலருடைய கேள்விகளாக இருக்கு. எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம இந்த வானிலை அறிக்கையில பதில பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்காகவே மிக துல்லியமாக வானிலை அறிக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்போ தீவிரமாக இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் தமிழ்நாட்டுல தீவிரமாகிட்டே இருக்கு. தெற்கு கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழை பொழிவுகள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தான் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இதன் காரணமாக வேணா தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் அந்த லேசான மழையோ அல்லது மிதமான மழையோ, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது. இப்போ நேற்றைய தினங்கள் கூட எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் கணிசமாக சில பகுதிகளில் லேசான மழை, மிதமான மழை. கோயம்புத்தூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர்ல கூட மிதமான மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. வால்பாறை, சோலையாறு, சிங்கோனா இது போன்ற இடங்கள்ல கோயம்புத்தூர்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவானது மிதமான மழையாக பதிவானதை பார்த்தோம். தொடர்ந்து வருகிற நாட்கள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழை ஓரிடங்கள்ல கனமழையாக பெய்து வந்தது. இனி வருகிற நாட்கள்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல வெயில் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல ரொம்ப அதிகமாக கொளுத்த போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக அதிகரிக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். முதலாவதாக சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை, தம்மம்பட்டி, வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி, ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இது போன்ற பல்வேறு பகுதிகள் சேலம் மாவட்டம் முழுவதுமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட கூடுதலாக பதிவாக போகுது. ஒரு ஏப்ரல் மே மாதத்துல எப்படி வெயில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதத்துல சேலம் மாவட்டங்கள்ல வெப்பநிலையானது பதிவாகும். அடுத்ததான் நாமக்கல் மாவட்டத்தில் வெயில் கொளுத்தி எடுக்கும். நாமக்கல் மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு நாமக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலை, அதாவது வெயில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கொளுத்தி எடுக்க போகுது. சேலம் மாவட்டங்கள், நாமக்கல் மாவட்டங்கள்ல வெயில் பயங்கரமாக கொளுத்தும். உஷாரா இருந்துக்கோங்க. கரூர் மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். கரூர் மாவட்டங்கள்ல குறிப்பாக பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி, பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் இல்லாம வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர்ல இப்போதான் கொஞ்சம் கணிசமா மழை பதிவான மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இப்ப வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாயிருக்கு. சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகரினுடைய நகர பகுதிகள் இங்கெல்லாம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். மதுரை மாவட்டம் முழுவதுமாக இயல்பாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையிலிருந்து கூடுதலாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இங்கெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள், குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகளில் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக காணப்படக்கூடும். அறிவித்த மாவட்டங்களில் வழக்கத்திற்கு மாறாக இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ நம்ம அறிவித்திருந்தோமோ, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், மதுரை, கோவை போன்ற பெரும்பாலான அறிவித்த மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக இயல்பிலிருந்து
கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால நமக்கு அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும். கோடை காலங்கள் சீக்கிரமாக நமக்கு தொடங்க இருக்கிறது. இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு 8 மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். 8 மாவட்டங்கள்ல இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும். சராசரியாக 33 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 36 டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு. சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள். அப்ப பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மோசமாயிருக்குன்னு. அப்ப மற்ற மாவட்டங்கள்ல வெயிலே இல்லையா, நல்ல மழை வருதா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. மற்ற மாவட்டங்கள்ல இனி வருகிற நாட்கள்ல வெயில் அதிகரிக்கும். அவ்வளவுதான், கிட்டத்தட்ட நமக்கு மழை முடிவுக்கு வருது. ஏன்னா இப்போ இந்த வரக்கூடிய இந்த வாரம் மட்டும் தென் மாவட்டத்துல வேணா சில இடத்துல கொஞ்சம் பகுதியா மழை பெய்யலாம். அதுதான் நம்ம வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இதன் காரணமாக, ஏன்னா தெற்கு கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக தென் தமிழகத்துல மிதமான மழை அல்லது லேசான மழை மாலை நேரங்களுக்கு அப்புறம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க பகல் நேரங்கள்னு வந்தீங்கன்னா வெயில் தாக்கம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அதனால உஷாரா இருந்துக்கோங்க. இப்போதான் நமக்கு உள் மாவட்டங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழகத்தில் விரைவில் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தொடங்கும். அதனால நமக்கு மே மாதம் தான் கோடை வெயில், ஏப்ரல் மாதமோ மார்ச் மாதமோ வெயில் இருக்காது அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மார்ச் பாருங்க, நீங்க இந்த பிப்ரவரி முடிந்தவுடன் மார்ச் தொடங்கியவுடன் பெரும்பாலான பகுதிகளில் மே மாதமே களத்துல இறங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெயிலுடைய தாக்கம் தான் இந்த மார்ச் ஏப்ரல் நம்ம பார்க்க போறோம். அப்போ மே மாதங்கள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. அதனால மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதமும் தமிழகத்தை வெயில் தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக புரட்டி எடுக்க போகுது. பயங்கரமா கொளுத்தி எடுக்கும். எல்லா பகுதிகளுமே வெப்பநிலை அதிகரிக்கும். இதற்கு நடுவுல சில மாவட்டங்கள்ல கடந்த 24 மணி நேரத்துல மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. முதலாவது கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் சின்கோனா பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. உபாசியில 3 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. பாருங்க, அதுதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஒரு பக்கம் வெயிலுடைய தீவிரம், மறுபக்கம் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவு. இந்த பகுதியான மழையுமே நம்ம சொன்ன மாதிரி மாலை இரவு நேரங்களில் மட்டுமே வருமே தவிர காலை பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது. அதனால மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது போன்ற பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளிலும், அதே மாதிரி சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடிலும் கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வருகிற நாட்களில் தீவிரமடையும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்கோம். 50%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க, உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வேகமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.